பீமன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக என்னுடன் கலந்து பேசுவதற்காக தமிழ் தேசிய ஆதரவாளர் ஐயா ஜோதிடர் ரவி பாண்டி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. முக்கியமா பல கேள்விகள் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக என்ன நாங்க பாக்குறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சது யாரு, இப்ப வச்சிருக்கிறது யாரு, யார் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய போட்டு பேசாம ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை நம்ம தெளிவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை நான் கலந்துரையாடலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். பல வருடங்கள் அனுபவம் இருக்கக்கூடிய இவர்களிடமிருந்து இப்ப இளைய தலைமுறைகளாக அரசியலுக்குள்ள வந்திருக்கக்கூடிய எங்களை போன்ற ஆட்களுக்கு தெளிவான பதில்கள் வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி முழுக்க முழுக்க நாங்கள் பதிவு செய்யறோம். ஐயா, என்னுடைய நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதற்கு வரவேற்பதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். பீமன் கொலை ஒளி பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமல்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. அண்மையில ஒரு கேள்வி யூடியூப்ல ஒரு குறும் காணொலியா பார்க்க நேர்ந்தது. ஒரு நபர் இந்த மாதிரி கேட்கிறாரு, நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த மாதிரி சீமான் அவர்கள் கட்டமைத்தை எடுத்து வந்த கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வேற யாருக்கிட்டையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அது ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்காரு. கரையான் புத்துக்கட்டு வைக்க பாம்பு அதை தங்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சியை தானாக கொள்கை உருவாக்கி தானாக கோட்பாடு உருவாக்கி வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாருங்கய்யா. இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். இரண்டாவதான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நான் சொன்னது ஒரு கேள்வி. இரண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்துறேன், இல்ல வாழ்க்கை நடத்துறேன், இல்ல திரள் நிதி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு சொந்த காசு நடத்துறங்கிற மாதிரி ஒரு ரெண்டு கேள்வி முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்துல தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு உங்களுடைய சார்ந்த ஒரு பதில் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கேள்வியே ஒரு முரண்பட்ட கருத்தை பரப்புவதற்காக கேட்கப்பட்ட கேள்வியாவே இருக்கு. சரிங்க. அதாவது இன்றைக்கு காணொலி பார்த்து இந்த மக்கள் பழக்கப்பட்ட இந்த காலத்தில் நல்ல விஷயங்களை சரியாக புரிதலுடன் பேசுவது நல்ல விஷயம். சரிங்க. நாம் தமிழர் கட்சி என்பது சீபா ஆதித்தனார் அவர்கள் ஆரம்பிச்சார். சரிங்க. சீபா ஆதித்தனார் அவர்கள் ஆரம்பிச்சு அதை செயல்படுத்தி வருகின்ற காலத்தில் இடையிலேயே அந்த கட்சி நிறுத்தப்பட்டு அவர் திமுகவுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாருங்கிறது தான் உண்மை வரலாறு அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். சரிங்க. அப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது அந்த பெயர் அந்த கட்சியினுடைய பெயரு அப்பயே முடக்கப்பட்டாச்சு. எடுத்து நடத்தல நின்றுச்சு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சீபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் கட்சிங்கிறத ஒண்ணு ஆரம்பிச்சாரு. தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு, ஆதரவாளர்கள் உலகம் முழுக்க பதவி இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தமிழ்நாடை அடையாளப்படுத்த ஆரம்பிச்சாரு. போற காலகட்டங்கள்ல அவர் திமுகவோட ஐக்கியமாயிட்டாரு. கொள்கையிலிருந்து வேறுபட்டு திமுகவோட ஐக்கியமாயிட்டாரு. அதன் விளைவாக நாம் தமிழர் கட்சி என்பது நடைமுறையில் இல்லாம போச்சு. சரிங்க. அந்த நாம் தமிழர் கட்சிய தமிழ் தேசியத்திற்காக மறு கட்டமைப்பு, அதாவது ஆதித்தனார் அவர்கள் கூட இந்த அளவிற்கு இந்த கட்சியினுடைய பெயரை வைத்து ஒரு இராணுவ கட்டமைப்பு போன்று செயல்படுத்தி இருக்க முடியாது. இன்னைக்கு சீமான் அண்ணன் அவர்கள் அதை உருவாக்கி இன்னைக்கு அது ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி செயல்படுத்தி வருகிறார் நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி முடக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒருத்தர் எடுத்து செய்யறாருன்னா அது மிகப்பெரிய வரவேற்புக்குரியதுதான். இந்த நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு சீமான் 2025 வைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த கட்சியை கட்டமைச்சு நல்லா வளர்த்து சீமான் கைது கொடுக்கப்பட்டதா இல்ல சீமான் எடுத்துக்கொண்டாரா? அதாவது வளர்ச்சியே இல்லாம கட்சியினுடைய பெயரே மறைஞ்சு போனதுக்கு பின்னாடி அந்த கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியாத காலத்துல இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பெயரை எடுத்துட்டு வரார். அந்த நாம் தமிழர் கட்சிங்கிற பெயரை எடுத்துட்டு செயல்படுத்தும் பொழுதுதான் அது வரலாறு சொல்லுது. சீபா ஆதித்தனார் ஆரம்பித்த கட்சி அப்படின்னு. சீபா ஆதித்தனார் ஆரம்பிச்சாரு, அதோட முட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு காரணம் பல அழுத்தங்கள். திராவிட ஆரிய கூட்டு சதியில் நாம் தமிழர் கட்சி முடக்கப்பட்டது. இதுதான் உண்மையா இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்த முடியல. இல்ல, இப்ப திராவிடம் அப்படின்னு வரும்பொழுது அன்று ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி, சீபா ஆதித்தனார் ஆரம்பிச்ச கட்சி திராவிடத்துடன் கூட்டணி இணைந்ததால் தான் அழிந்ததா?
கூட்டணியுடன் கூட்டணி எல்லாம் கிடையாது. இல்ல கூட்டணி இருந்திருக்காங்க. அந்த கூட்டணியினாலதான் அழிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லல. அதை செயல்படுத்தாமல் தமிழர்கள்ங்கிற வார்த்தை வராமல் இருப்பதற்கு என்னென்ன மறைமுக வேலைகள் நடந்ததோ. இப்ப சீபா ஆதித்யநாத் அவர்கள் திமுகவுடன் இணையவே இல்லை என்றால் இன்றும் நாம் தமிழர் கட்சி பேசப்பட்டிருக்கும்ல. அன்றைக்கு திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட திராவிட கட்சி தமிழர்களுக்கே ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையில தான் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. நான் என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளா வைக்கிறேன். திராவிட கட்சியுடன் அன்னைக்கு இணைந்த காரணத்தினால் நாம் தமிழர் கட்சியின் அடையாளம் தொடர்ந்து விட்டது. அதன் பின் கையில் எடுத்த சீமான் அவர்கள் அதே கொள்கையை தான் முன்னெடுத்திருக்காரு. ஆனா எந்த விதமான திராவிட கட்சிகளுடனும் எந்த விதமான மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கட்டும் இங்க வந்து கூட்டணி கிடையாதுங்கிறதுல இவர் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு அப்படிங்கிற வித்தியாசம் நம்மளால உணர முடியும். அப்ப கூட்டணின்னு போயிட்டோம்னா அது தற்கொலைக்கு சமங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் சொன்ன பல இடத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அப்படிங்கிற விஷயத்துல முழுக்க நாம் தமிழர் கட்சியை கட்டமைத்து அதுக்கான கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி அதை நிறுவனம் செய்து உருவாக்கியது முழுக்க சீமான் அவர்கள் தானே? அதுல ஏதாவது கேள்வி இருக்கா? முழுக்க சீமான் அவர்கள் தான் இந்த கட்சியை வந்து நடத்தி இன்னைக்கு இந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கி இன்னைக்கு கட்சியை வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதாவது எப்படி வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டமைச்சு கொண்டு வந்து அது அவர்களோட மரணத்துக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டாரோ அந்த மாதிரி இல்லாம ஆரம்பத்துல இருந்து உருவாக்கி இருக்காருங்கிறதா நிதர்சனமான உண்மை அதான். சரிங்க, அதான் நான் கேட்க வந்தேன். சரிங்க, எனக்கு நாலு பதில் கிடைச்சிருச்சு. அது சார்ந்த ஏதாச்சும் கருத்து நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நாம் தமிழர் கட்சி வந்து முழுக்க சீமான் அண்ணன் தான். சரிங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இரண்டாவதான ஒரு கேள்விக்கு வருவாங்கய்யா. திறநிதி வாங்கி அவர் வந்து வாழ்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அதை பத்தின உங்களுடைய உள்நோக்கம் என்னங்க? ஒரு சுருக்கமா சொல்லுங்க. அதாவது திறநிதி வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக வாங்கல. சீமானுடைய மனைவி, சீமானுடைய பிள்ளைகள், சீமானுடைய இருப்பிடத்திற்கு அப்படின்னு சொல்லி திறநிதி வாங்கி அவங்க வாழல. சரிங்க, இந்த திறநிதிங்கிறது கட்சி நடத்துவதற்கு மட்டும்தான். திறநிதியை பெற்று வாழ்வதற்காக இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் அவர்கள் செயல்பாடு கிடையாது. நிறைய கேள்விகள் முன் வச்சிருக்கிறாங்களே. அவர் இருக்கக்கூடிய வீடின் வாடகையா இருக்கட்டும், அவர்களுடைய வாரிசுகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய வருமானங்களா இருக்கட்டும், அப்போ அதெல்லாம் யார் அவருக்கு செய்யும்? அவர் ஓட்டக்கூடிய லட்சக்கணக்கான மதிப்பிடக்கூடிய காரு, இந்த கேள்வியை தான் பலர் முன் வச்சிருக்காங்களே, அதோடைய புரிதல். அப்ப இன்னொரு இந்த கேள்வி நான் வேற மாதிரி மாத்தி கேட்கணும்னா, முழு நேரத்துல அரசியல் இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன வருமானம் வச்சிருக்காரு அவங்களோட குழந்தைகள் அந்த அளவுக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது அவர் திருமணம் பண்ண மனைவி சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்த பெண்ணாக இருந்திருந்தா இவங்க இந்த கேள்வி கேட்டிருக்கலாம். சீமானந்தன் அவர்கள் திருமணம் பண்ணதே எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக கட்சியில் ஒரு அங்கமாக பயணித்த காளிமுத்து அவர்களுடைய பிள்ளை. அந்த காளிமுத்தனுடைய குடும்பத்தில இருந்து ஒரு பெண் வந்து விரும்பி திருமணம் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண குடும்பம் இல்ல, முன்னாள் அமைச்சருடைய பிள்ளை, முன்னாள் சபாநாயகருடைய குடும்பம். வசதியானவங்க. அந்த வசதியின் அடிப்படையில தன்னுடைய இருப்பு இடத்திற்கும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் தன் குடும்பத்தை நடத்துவதற்கும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவங்களுடைய மனைவி குடும்பத்தை சார்ந்தவங்க அதிகபட்ச உதவிகள் செய்யலாம். ஏன்னா தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கு முழு மூச்சு அரசியல் இறங்கி நடத்திட்டு இருக்கிறவரு திறநிதி வசூலித்து கட்சியை நடத்துவதற்கு தான் இன்னைக்கு அவர் செஞ்சிட்டு இருக்காரு ஒழிய தன் குடும்பத்தை நடத்துவதற்கு இல்லை. அப்ப அவங்களுடைய வழியில உள்ளவர்கள் ஏற்கனவே வந்து சீமானந்தன் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் வந்து ஒரு சில நிலப்புலங்கள் வச்சிருக்காங்க. இன்னமும் இருக்கு. அந்த நிலப்புலத்தின் அடிப்படையில வரக்கூடிய வருவாய், மனைவி அடிப்படையில வரக்கூடிய வருவாய், அவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் செய்வாங்க. அதன் அடிப்படையில வரக்கூடியது இது ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கை கொடுக்குது. இது நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க. அவருடைய மூத்த மகன் என்பவர் வந்து அவருடைய அண்ணன் மகன் அப்படின்னு என்றும் அவர் வந்து அவர் குடும்பத்துல தான் வாழ்கிறார் கூட அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அண்ணன் வந்து வெளிநாட்டுல சம்பாதிக்கிற காசுக்கு அவருடைய பையனுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்யறாரு என்றும், அந்த பசங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாகிய அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிறது தரமணியில இருக்குது என்றும்,
இப்படி பல விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கைக்குள்ள போய் ஒரு அரசியல் நோக்கத்தை பாக்குறதுங்கிறது நாகரிகம் இல்லைங்கிறது எனக்கே தெரியுது. ஆனா இன்னைக்கு அதை ஒரு அவதூறு நிகழ்வாக நிறைய பேர் வந்து பரப்புறாங்க. காரணம், தமிழ் தேசியத்தை ஆதரித்து பேசக்கூடிய சீமான் அவர்கள் தன்னுடைய வாரிசுகளை தமிழ் பேச வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல போய் படிக்க வைக்கிறாருன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க அடிப்படையில் கல்விச்சாலைகள் அனைத்தும் இழுத்து மூடிக்கொண்டே வராங்க. அரசாங்க கல்விச்சாலைகள். ஆமா, சரிங்க. ஏன் அந்த கல்விச்சாலைகள் இழுத்து மூடப்படுகிறது? தனியார் கல்விச்சாலையை ஆதரிப்பதனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் தனியார் கல்விச்சாலையை ஊக்குவிப்பதனால் அரசாங்கம் சார்ந்த கல்விச்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன. அரசாங்க கல்விச்சாலை இருந்தாலும் ஏன் தனியார் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல கொண்டு பிள்ளைகளை சேர்க்கிறாங்கன்னு சொன்னா, தரமான கல்வியை சொல்லி தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். அரசாங்கத்தை சொல்லி தருவாங்களா? தனியார் நிறுவனத்துல. அப்போ அரசாங்க நிறுவனங்கள்ல கல்வியுடைய தரம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாமா? தரம் இல்லாத ஒரு இடத்துல நான் எப்படி படிக்க வைப்பேன்? அப்ப இப்ப இருக்கக்கூடிய அரசு, திராவிட அரசோ இல்ல இதுக்கு முன்னால் ஆண்ட எந்த அரசோ இருக்கட்டும், அவர்கள் வந்து எனக்கு தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் கொடுத்தாங்கன்னா நான் ஏன் தனியார் சேர்க்க போறேன்னு சொல்ல வரீங்க. அதான் உண்மை. தனியார் துறை சார்ந்த மருத்துவமனையும் இருக்கு, தனியார் துறை சார்ந்த கல்வியும் இருக்கு, தனியார் துறை சார்ந்த போக்குவரத்து துறையும் இருக்கு. அப்ப இன்னைக்கு சீமான் போன்றவர்கள், என்னை போன்றவர்கள் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி போறதுக்கான காரணம் நாங்கள் இல்ல, முன்னாள் ஆண்ட அரசாங்கம் செய்த தவறு. தரம் இல்ல. அதாவது இப்ப நான் போகக்கூடிய ஒரு வாகனம் அதுல பழுது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், நான் எப்படி அதுல நீண்ட பயணம் செய்யறது? அப்ப நல்ல வாகனத்தை போகணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி, அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய கல்வி தரம் இல்லை என்று தெரிந்தும் நான் என் குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது கொடுக்கக்கூடிய கடமை அரசாங்கத்துடையது. அரசாங்கம் தவறி விட்டதனால் இன்னைக்கு நாம அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது போல அரசு கல்வித்துறையில கிடையாது. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்களும் யாரும் வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நம்ம பிள்ளைகளை வந்து கொண்டு போய் அரசு சார்ந்த இடத்துல சேர்ப்போன்னு கொண்டு பேரம்பேத்திகளை கொண்டு போய் சேர்க்க போறது கிடையாது. படிப்பு தரமா இருக்கணும். அந்த படிப்பு எல்லோரும் போன்று படிக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த தனியார் நிறுவனங்களை நாடி போறாங்க. இது வந்து தவறுதான். ஆனா அரசாங்கமே அதுக்கு சரியான நிலைப்பாடு எடுக்காததுனால தனியார் சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு தான் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சரிங்க. அதனால வந்து சீமான் அண்ணன் வீட்டுலதான் பிள்ளைங்க வந்து தனியார் கல்வியில போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே யாருக்கும் இல்லை. அதை கூறக்கூடியவங்க தனியார் கல்விச்சாலையில் இவருடைய பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கூட வந்து அவரும் தனியார் கல்வியில தான் அவர் பிள்ளையை சேர்த்திருப்பார். சரிங்க. இப்ப நான் வேற கோணத்துல இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். சீமான் அவர்கள் இப்போ இந்த கேள்வியை பலர் முன்வைக்கிறதுனால அவருடைய குழந்தைகளை அரசாங்க பள்ளிக்கு மாத்தி படிக்க வச்சிடாருன்னு வச்சுக்கலாம். அப்போ தமிழ் தேசியம் உயிர் பெற்றுமா? இந்த தமிழ் தேசியம் என்பது கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இல்ல, அதான் நான் கேட்கிறேன். நீ தமிழ் தேசியத்தை ஆதரித்து பேசக்கூடிய சீமான் அவர்களுடைய மகன் ஆங்கிலவாதி பள்ளியில் படிக்கிறாங்கிறதான இவங்களுக்கு வகுத்தறிச்சலா இருக்கு. அப்போ தேசியத்தை வந்து இவர் பேசவே கூடாதுன்னு அப்படிங்கிறதுக்காகத்தான் இவன் அவனுடைய, அதாவது சீமானனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க நுழைச்சு பேசிட்டு இருக்கான். முதல்ல தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில மூக்க நுழைச்சு பேசக்கூடிய விஷயமே அநாகரிகமான அநாகரிகம். இன்னைக்கு அதை வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு நம்ம வந்து சிந்திச்சு பேசிட்டு இருக்கோம். திருமணம் நடக்குது, ஆனா சீப்பு உடைஞ்சிருக்குங்கிற காரணத்தை வச்சு திருமணத்தை நிறுத்த முடியுமாங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி காரணங்கள் அப்படிங்கறதுதான் எனக்கு புரியல இருக்கு. அதாவது தமிழ் தேசியம் சொல்லி தமிழர்களை ஒன்று கூட வச்சு ஜாதியாலும் மதத்தாலும் பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த தமிழ் இன மக்கள் இன்றைக்கு சீமான் ஒருத்தர்னாலதான் இன்னைக்கு வந்து ஜாதி மதத்தை உடைத்து தமிழர்களை ஒன்று இணைக்கக்கூடிய முயற்சியை செஞ்சுட்டு வருவது அதிகபட்சமான பிற மொழியாளர்களுக்கு வைத்தறிச்சல். இது பிற மொழியாளர்களுக்கு வைத்தறிச்சல் தான். அந்த பிற மொழியாளர்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லாமல் போகுதே இந்த வைத்தறிச்சல். ஆனா புரிதல் இல்லாத பொதுமக்கள் தான் இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. ஆமா, அதுதான் உள்ள உண்மை. காலப்போக்குல இந்த கேள்விக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும், அவங்களுக்கு புரிந்து கொள்வார்கள். காலம் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பாதிப்பையே சுட்டி காமிச்சா தான் புரிஞ்சுக்கணுங்கிற நிலையில இருக்கிற தமிழர்களுக்கு இந்த தமிழ் தேசியம் சரியாக நடத்தி கொண்டு சேர்க்குது. ஆனா இங்க
இன்னொரு கட்டம் இன்னொரு ஒரு ஒரு சில புரளிகள் கலப்பப்படுது. அந்த புரளிகள் என்ன கலப்பப்படுதுன்னா, சீமான் அண்ணன் அவர்கள் தமிழ் தேசியத்தை பேசுவதனால் பிற மொழியாளர்களை வந்து புறக்கணிக்கப்படுகிறது, அவர்களை அவதூறு பண்ணி பேச வைக்கப்படக்கூடிய ஊடகங்கள் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன், சீமான் அண்ணன் என்னைக்குமே வந்து பிற மொழியாளர்களை அவதூறா பேசுறதும் கிடையாது, அவதூறாகவும் சொல்ல கிடையாது. பிற மொழியாளர்களும், அதுவும் வட தேசத்திலிருந்து வரக்கூடிய பிற மொழியாளர்களை தான் வந்து சுட்டி காமிச்சு பேசிட்டு இருக்கோம். அதுவும் வாக்குரிமை கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா தென்னிந்தியாவை சார்ந்த 4 மாநிலம், ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இந்த தமிழ்நாடு, இவைகளில் வாழக்கூடிய தென்னிந்திய மக்கள்கிட்ட அவர் எந்த விதமான வித்தியாசத்தையும் சொல்றது கிடையாது. அவர் சொல்ற கருத்தை வந்து திருச்சி பரப்புறதுக்கு இருக்காங்க வைத்தறிச்சப்படக்கூடிய கூட்டம். ஆமா, இதுதான் உள்ள உண்மை. இதை தெள்ள தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு நடிகவேல் எம்.ஆர். ராதா நூற்றாண்டு விழாவில் தெள்ள தெளிவாக பேசியிருக்காரு. இந்த புரிதல் வந்து மறைக்கப்படுது. அவர் பேசினதை வந்து மறைக்கிறாங்க. யாரு? திராவிட அரசியலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பாரபட்சம் இல்லாமல் இந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மேல அவதூறு பேசுறது, அவதூறை கட்ட அமைப்பது, இன்னைக்கு உருவான கட்சியும் அவதூறை வந்து பரப்புவது. அந்த இன்னைக்கு உருவாக்கப்பட்ட இந்த கட்சிகள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொன்னால், திராவிடம் என்பது ஆரிய எதிர்ப்பும் ஆரியத்தை எதிர்ப்பது போன்று, ஆனா ஆரியத்தை வாழ வைக்கும். இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்ப்பது போன்று திமுகவை வாழ வைக்கும்னு சொல்ல வரீங்க. அதான் உள்ள. அதாவது இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐயா, சிறப்பா உங்களோட நேரத்தை ஒதுக்கி எனக்கு இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கும் நாங்க நம்புறோம். பீமன் வலைவலிக்கு ஆதரவு தெரிவித்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த காணொலியில இன்னொரு தரமான ஒரு காணொலியில நம்ம கண்டிப்பா சந்திப்போம். நன்றி.